எங்களுக்கு வந்து குலகுரு சிங்கேரி சங்கராச்சாரியார் தான். அப்போது நாங்கள் எப்போவுமே சிங்கேரிக்கு வருஷத்துக்கு ஒரு 3-4 தடவை போயிட்டு வருவோம். ஒவ்வொரு தடவை வரும்போதும் அங்கேருந்து திருவண்ணாமலை வழியாக வந்து தான் சாகுபுரத்துக்கு போவோம். எவ்வரி டைம் நான் வரும்போது அவர் அந்த சாரதா குங்குமத்தை நம்ம பகவான் வந்து வாங்கி அதை இட்டுக்குவார். அதுக்கப்புறம் ஒரு தடவை என்ன ஆகிருக்கு, இது வந்து சரணாகதத்தில் வந்ததை நான் இதை சொல்கிறேன். சிங்கேரி சுவாமிகள் திருவண்ணாமலைக்கு வந்திருந்தபோது அவர் ஒரு பாடசாலை, வேத பாடசாலையை திறக்கிறதுக்காக அங்கே இருந்தார் அவர். அப்போ சுவாமியும் சில அன்பர்களும் சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. திடீர்னு சுவாமி வந்திருந்தாராம். நான் இப்போ நேரே வந்து சிங்கேரி சுவாமிகள் அந்த வேத பாடசாலை இனாகுரேட் பண்ணுறார், அங்கே நான் போயின்னு இருக்கேன், யாராவது வரதா இருந்தால் வாங்கன்ட்டு அவர் கிளம்பிடுவார். சுவாமியினுடைய ஒரு பெரிய கேரக்டரிஸ்டிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கும் வெயிட் பண்ண மாட்டார். அவர் டக்குன்னு கிளம்பிட்டார்னா கிளம்பினது தான். அப்புறம் அவர் எப்படி போகிறாரு, எங்கே போகிறாரு, யாருக்கும் ஒன்றும் தெரியாது. எங்கேயாவது கோவில் வந்து பாருங்கம்பார். கோவிலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரனோடு சேர்ந்து உட்காந்துருப்பார். நீங்கள் தான் கண்டுபிடிச்சி அவரை பார்க்கணும். இப்படி தான் அவர் நேராக கிளம்பி போயிட்டார். போனான்னா ஆச்சாரியார் வந்து இவரை வந்த உடனே இவருக்காக எந்திருந்து 2 பேரும் இது பண்ணிட்டாங்களாம். அப்புறம் அவர் வந்து ஒரு சீப்பு வாழைப்பழம் கொடுத்துருக்காரு. தோலோடு பகவான் சாப்பிட்டார். அது மாத்திரம் இல்லை, அந்த வந்த டிவோட்டிஸ் வந்து பகவானை நமஸ்காரம் பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே பகவான் சொன்னாரா, இல்லை அது வந்து சங்கராச்சாரியார் வந்திருக்கார், அவருக்கு முதல்ல பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாராம். அதாவது அவர் ரொம்ப ட்ரெடிஷன், அதிலெல்லாம் மாறவே மாட்டார். வேதத்தை வந்து யார் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க கடவுளுக்கு சமமானவர் தான் சாமியை பொறுத்த மட்டும். அதை பொறுத்த மட்டும் இன்னும் பார்த்திங்கன்னா ஆசிரமத்தில் காஞ்சி பெரியவரோட படத்துக்கு கீழே ஒரு லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது அவர் சொன்னது தான். அவர் சொல்லுவார், காஞ்சி பெரியவரும் சிங்கேரி சங்கராச்சாரியாரும் வேதத்தை தழைக்கிறதுக்காக இன்னமும் காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவார். இது ஒரு இன்சிடெண்ட்டை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக